குதிரை பேரம், சேவல் பேரம் இதெல்லாமே லைவ்ல இப்போ தான் பேசிட்டு வந்தேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவில் ஜெயிச்சு எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க எம்எல்ஏக்கள். திடீர்னு படுத்துற தொகுதியில் மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து அசரீதி மாதிரி நீ தாவேக்கால போய் சேர்ந்துரு, இங்கே இருக்கிற அதே பதவி உனக்கு அங்கேயே எம்எல்ஏலையும் சீட்டு கொடுத்துருவாங்க, நீ அங்கேயே ஜெயிச்சு அங்கேயே எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம். யார் சொன்னாங்க? இல்லை உனக்கு அமைச்சர் போஸ்ட் தரக்கு வாய்ப்பு இருக்கு, மந்திரி சபை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? ஆமா, அதிமுகக்குள்ள உள்கட்சி சண்டைகள் இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி கட்சிக்கூட பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜெயிச்சு 40 நாளுக்கு முன்னாடி இன்னைக்கு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இப்போ கூட ரிசைன் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. கரூர் தொகுதி ஃப்ரீ, இன்னும் எத்தனை தொகுதி ஃப்ரீயாக போகுதுன்னு தெரியல. அப்படி போகும் பொழுது நீங்களே சொல்லுங்க, யார் அசரீதி மாதிரி போய் சொன்னது? அதுக்கு பேர் குதிரை பேரம், எருமை பேரம், ஒட்டக பேரம், இல்லை சேவல் பேரம். இப்போ லைவ் பேசிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி உங்களோட சுயநலத்துக்காக யார் பாதிக்கப்படுறது? மக்கள். கவர்மெண்ட் நீ எலெக்ஷன் நடத்துறதுனா கொஞ்சம் செலவாகும். கவர்மெண்ட் செலவு பண்ணுதுன்னா மக்கள் காசு, மக்கள் தான் டேக்ஸ் கட்டுறது. அடுத்தது திரும்ப போய் ஓட்டு போடணும். இப்போ போட்டதே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டதே ஒன்றும் மை அழியல, ஒன்றும் முனையில் இருக்குது. 1 லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் வாக்கு செலுத்திக்கிறாங்க. இப்போ திடீர்னு அதில் பாதி பேர்னால ஏதாவது எலெக்ஷனுக்கு வந்து வாக்கு செலுத்த முடியல, அவர்களால முடிவுகள் தீர்மானிக்கப்பட முடியலை அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு எல்லாமே காரணம் தாவேகாவா? இல்லை. முதல்வர் விஜய் அவர்களா? இல்லை. அதிமுக தலைமை, திமுக, நாம் தமிழர் கட்சி, யாரும் இல்லை. அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ. பிகாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், தாவேக்கால வந்து இப்போ குதிரை பேரம் பேச எங்களை அணுகுனாங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்லிக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ? கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சு, நம்ம கருத்து சொல்ல முடியாது. பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க உடனே யாருக்கிட்ட சொன்னாங்க? தாவேகா தலைமை கிட்ட சொன்னாங்க. தாவேகா உடனே கண்டுபிடிச்சு கேஸ் போட்டாச்சு. அப்படி இருக்கணும். ஆமா, ஒரு கட்சினா 1008 சண்டைகள் இருக்கும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பையன் திரும்பவும் கட்சிக்குள்ள வரப்போறதோ தகவல் வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும் பொழுது வாரிசு அரசியல் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கோபம் வரும். உங்களுக்கு அது கட்சிக்குள்ளார இத்தனை வருஷம் உழைச்சவர்களுக்கெல்லாம் கோபம் வராமையா இருக்கும். ஆனால் பேசிட்டு இருக்கலாம், பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அதிமுக விட்டு வெளியே போகிறது, திமுக விட்டு வெளியே போகிறது. இப்படி வெளியே போய் நான் அதிமுகவில் நின்று ஜெயிச்சு வாங்கின அந்த எம்எல்ஏ பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு எம்எல்ஏ பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுறது. நீங்களா ராஜினாமா பண்ணணும்னா தப்பு. ஏதோ திடீர்னு அவங்க கேஸ் போட்டு அது ஏதோ ஒன்று தீர்ப்பு வந்து அதனால் எம்எல்ஏ பதவி நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த அளவில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு மோசமாக போயிட்டு இருக்கு. இதற்கு காரணம் எந்த கட்சிகளும் கிடையாது, அந்த தனி மனிதன்கிட்ட யாரோ பேச வர்றார்கள் இல்லையா? இப்போ தாவேகா பேசுது அப்படின்னா தாவேகா பேச மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டா. திமுக பேசுது, திமுக ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லுவாங்க அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் தான் வந்து நான் இவர்கிட்ட பேசி இப்படி கொண்டு வரேன், அப்படி பேசுறேன், இப்படி பேசுறேன்னு வியூகம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள தான் துரத்தி தண்டிக்கணும். அடிக்கிறது வேண்டாம், தண்டிக்கணும். உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.